நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமாத்தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காலிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிரை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும் குரு மேஷத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளும் கடகராசிக்காரர்களே, சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த காரியத்திலையும் இந்த மாதத்தில் இறங்க வேண்டாம். எந்த அளவு சிக்கனமாக செலவு பண்ணணுமோ அந்த அளவு சிக்கனமாக செலவு செய்யுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தினரை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க. வீடு கட்டுவதற்கு இடம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வாங்கலாம். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாதத்தின் முற்பகுதியில் மந்தமாக நடந்த வியாபாரம் பிற்பகுதியில் சூடு பிடிக்கும். வேலை இடத்துல அதிக கவனம் இருக்கணும். திடீர் வெளியூர் பயணம் போக வேண்டிய கட்டாயம்லாம் இந்த மாதத்துல ஏற்படலாம். நெருக்கமா இருந்த ஒருத்தர் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. வியாபாரத்திற்கு இடையூறு செய்யறதுக்கு அதிகம் தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தினரிடம் அளவா பேசுறது நல்லது. பெற்றோர் கேட்டுக்கிட்டதால காதலை கைவிடுவீங்க. மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் 10ஆம் இடத்து குருவின் வலிமையும் இருக்கிறதால வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வழங்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு யோகக்காரகன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதால வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாத்தான் இருக்கும். இருந்தாலும் விரயங்கள் மற்றும் சற்று கொஞ்சம் கூடுதலாத்தான் இருக்கும். வரும் விரயங்களை சுப விரயங்களா மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவதில் கவனத்தை செலுத்தலாம். தனஸ்தானத்துல குரு பகவானோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு தன வரவும் தேவைக்கு ஏற்ப கிடைக்கும். மாதத்தின் முதல் நாளே கும்பராசிக்கு புதன் போறாரு. புதன் அஷ்டமத்துல செஞ்சரிக்கும். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். மறைஞ்ச போதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு. திட்டமிடாது செய்யும் காரியங்கள்ல கூட ஒரு சில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். திடீரென பணவரவு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். பணம் வந்த உடனேயே செலவாகுது அப்படின்னு வருத்தப்படுவீங்க. மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் வராரு. சுக லாபாதிபதியான சுக்கிரனோட பார்வை உங்க ராசியில பதிவு. இந்த நேரத்துல ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையும். உற்சாகத்தோட செயல்கள்ல பணிபுரிவீங்க.
இல்லத்துல சுப நிகழ்ச்சிகளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்துல உயரதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. மாதத்தின் பிற்பகுதிகளை மீனராசிக்கு புதன் போறாரு, அங்க நீச்சமும் பெறாரு. விரையாதிபதி நீச்சம் பெறுவது நல்லதுதான், ஆனா விரயத்துக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் உங்களுக்கு. பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கும் புதனால உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. தனாதிபதி சூரியனோடு சேருவதால தனவரவு திருப்திகரமா இருக்கும். வெளிநாட்டு முயற்சியில நல்ல வெற்றி உண்டு. வாடகை கட்டிடத்துல நடைபெற்று வந்த உங்களுடைய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாத்துவீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் சந்திர பகவான ராசிநாதனாகவும் குரு பகவான நட்சத்திரநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு கேது பகவானால யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. முயற்சி அப்படிங்கிறது லாபமாகும். உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியா சஞ்சரிக்கிறதால உடல் ரீதியா சில சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். இயந்திரத்துல பணி செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இருசக்கர வாகனத்துல பயணம் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போகணும். இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. சுயதொழில் செய்யறவங்கெல்லாம் தொழில கவனமா இருக்கிறது நல்லது. அரசு வழியில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியா பாதுகாத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எதிராக சிலர்லாம் சதி புரிவாங்க அப்படிங்கிறதால எல்லாவற்றிலும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களிடத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வேலை செய்யற இடத்துல வரலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால எதிர்பாலினத்தவரிடம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். மனதுல ஆசைகளுக்கு இடம் கொடுப்பதால வீண் பிரச்சனைகளெல்லாம் வரலாம். குரு பகவானோட பார்வை சாதகமா இருக்கு, அதனால குடும்பத்துல நிம்மதிக்கு குறைவு இருக்காது. ஆரோக்கியத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலக போகுது. கணவரோட உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துங்க. பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கிறதால வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு பயனை கொடுக்கும். வெளிநாட்டு செல்வதற்காக முயற்சி செய்தவர்களோட எண்ணமும் நிறைவேறும். இந்த மாதத்தின் முற்பகுதியில சிலர்லாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் தொழில் கர்மகாரகனான சனி பகவான் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த மாதம் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சூரியனும் அங்கே இணைஞ்சிருக்கிறாரு. அதனால இருவருமே மனநிறைவு பெற்றிருக்கிறதால செய்யும் தொழில கவனத்தை முழுமையா செலுத்தணும். நீங்க பணியில நெருக்கடி தோன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பொதுவா உங்களுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில தடை நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறதால வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போறது நல்லது. கோபத்திற்கு முடிஞ்ச வரைக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து முடிவு காணுங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவானோட பார்வை சாதகமாக இருக்கு. குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். வியாபாரத்துலலாம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கெல்லாம் சில நேரத்தில் சங்கடங்கள் தோன்றும். குறிப்பாக வாழ்க்கை துணையோடு இணக்கமற்ற நிலை தான் இருக்கும். வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனத்தை செலுத்தணும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. பயணம் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வழியா நல்ல ஆதாயம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் புதன் பகவானை ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு தனித்திறமையும் ஆளுமையும் இருக்கும். சூழலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி உண்டு. திட்டமிட்டு எல்லா காரியத்திலையும் செயல்படுவீங்க. எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி உண்டு. 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார். குரு பகவானோட பார்வை உங்களுக்கு பணவரவை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் நிம்மதியான சூழலையும் உருவாக்குவார். தாய் வழி உறவுகளால் நல்ல அனுகூலம் உண்டு. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகிறதுக்கு வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தி உழைக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க சனி சூரியன் உங்களுக்கு சாதகமான பலனை வழங்கும் இடத்துல இல்லை அப்படிங்கிறதால அரசு வழியிலான முயற்சிகளில் எச்சரிக்கையும் கூடுதல் கவனமும் தேவைப்படக்கூடிய மாதம். மாணவர்களா படிப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதத்துல மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனாலேயே அதிகாலை எழுந்து படிப்பதை மாணவர்களா வழக்கமாக்கணும். பெண்களுக்கெல்லாம் அருகில் உள்ளவர்களையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்து போறதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி
சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அமாவாசை நாட்கள்ல 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்து வருவீங்க. இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.